மெட்ராஸில் கிட்டத்தட்ட 1918 100 வருஷத்துக்கு முன்னால் பாரதியார் அப்படி நடந்து போயிட்டுருக்கார். முறுக்கு மீசை, கம்பீரமாக போகிறார். சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு. பசி, வறுமையும் புலமையும் இரட்டை குழந்தைகள். அந்த காலத்தில் வறுமையும் அதிகம், புலமையும் அதிகம். இப்போ வறுமையும் போச்சு, புலமையும் போச்சு. இன்றைக்கி மாறி போச்சா இல்லையா? அப்படி வரார். திருவி கல்யாண சுந்தர முதலியார் உட்கார்ந்து இருக்கிறார். ஒரு பெரிய கல்யாண மண்டபம். பாரதியார் உடனே உள்ளே நுழைஞ்சிட்டார். திருவிக்காவுக்கு ஆச்சரியம். அப்படியே கும்பிடுறார். அந்த கல்யாண மண்டபத்தில் ஒரு முருகன் படம் வச்சிருக்கு. நேர பாரதியார் அந்த முருகனுக்கு பக்கத்தில் போயிட்டார். இப்படி பார்க்குறார். பாரதியார் முருகனை பார்த்தாரா, முருகன் பாரதியாரை பார்த்தாரா? என்னங்க, யாரை பார்த்தா? முருகன் தான் பாரதியாரை பார்த்தான். ஆகா, பாரதியார் வந்துட்டார், நமக்கு ஒரு பாட்டு கிடைக்க போகுது. யாருக்கு சந்தோஷம்? முருகனுக்கு தானே சந்தோஷம். திருவேக்கா சொல்கிறார் பாரதியார், சாமி ஒரு முருகன் மேலே ஒரு பாட்டு பாடுங்க. அப்படி பார்க்க, முருகா 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 வருவாய் மயில் மீதினிலே வடிவேலுடனே வருவாய் தருவாய் நலமும் தகவும் புகழும் தவமும் திறமும் தனமும் கனமும் முருகா முருகா முருகா. என்ன முருகன் மாட்டிக்கிட்டா இத்தனையா கேட்கறது? தருவாய் நலமும் தகவும் புகழும் தவமும் திறமும் தனமும் கனமும் முருகா முருகா முருகா. சுருதி பொருளே வருக, துணிவே கனலே வருக, கருதி கருதி கவலைப்படுவார் கவலை கடலை கடியும் வடிவேல் முருகா முருகா முருகா. முருகன் கேட்குறான், ஏப்பா லிஸ்ட்டு போட்டு கேட்குறியே, அட 2 கேட்கப்படாதா? அடுத்த பாட்டு வர்றார். குருவே பரமன் மகனே குகையில் வளருங்கனலே தருவாய் தொழிலும் பயனும் அமரர் சமராதிபனே சரணம் சரணம் முருகா முருகா முருகா. தொழிலை கொடு செய்கிறேன், பணத்தை கூலியை கொடு வாங்கிக்கிறேன், போயா. புரியுதா? அந்த முருகனை பற்றி பாரதியார் அற்புதமாக பாடினார். இன்றைக்கி எனக்கு என்ன தலைப்பு தெரியுமா? வேலுண்டு வினை இல்லை. இந்த வேலை பற்றி அற்புதமாக பாடினவர் பாரதியார். சுத்தி நில்லாதே போ பகையே துள்ளி வருகுது வேல். முருகனை பற்றி முக்கியமான விஷயம் ஒன்று. எல்லாம் மேடை பூரா முருகனாகத்தான் இருக்குது, தெரியுதில்ல? கர்நாடகாவில் குக்கேன்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கர்நாடகா நான் அதெல்லாம் சுற்றி இருக்கேன். கர்நாடகாவில் குக்கேன்னு ஒரு ஊர். குக்கேயில் சுப்பிரமணியர் மயில் மேலே இருப்பார். மயில் எப்படி தெரியுமா? 2 5 தலை பாம்புக்கு மேலே முருகன். குக்கே சுப்பிரமணியா, 2 5 தலை பாம்பு போயிருக்கீங்களா? 2 5 தலை பாம்பு, அதுக்கு மேலே முருகன். அங்கே முருகனுக்கு பேர் என்ன தெரியுமா? நாகராஜன். ஆட, அதுவும் முருகன் தான். ஆக எல்லாம் முருகன். முருகனுங்கிற பேர் இருக்குது பார்த்தீங்களா? அதே நக்கீரர் 2000 வருஷத்துக்கு முன்னால் அரும்பெறல் மரபின் பெரும்பெயர் முருகம்பர். முருகனுங்கிறது பெரிய பேராம். ஒன்று சொல்கிறேன், ஒரு சின்ன கதை. நான் அப்படித்தான் சொல்ல போகிறேன். ஒரு முனிவர் தவம் பண்ணுறவர் அன்னைக்கு குளிக்க போயிட்டார். குடும்பத்தில் இருக்கவர் மகன் மருமக, அந்த மாதிரி அது ஒரு வாழ்க்கை. ஒரு மனைவியோடு உள்ளவன் பிரம்மச்சாரி. ஞாபகம் வச்சுங்க, அந்த காலத்து பழக்கம் அப்படி. முனிவருக்கு ஒரு மனைவி இருக்கலாம், சாமியாருக்கு இருக்கப்படாது, அது வேறு விஷயம். முனிவருக்கு ஒரு மனைவி, பத்தினின்னு பேர், முனிபத்தினி. முனிவருக்கு ஒரு மகன். அவர் குளிக்க போயிட்டார். அந்த ஊர் ராஜா வந்தார். வந்து இந்த மகன் காலில் விழுந்துட்டார். இந்த மகனுக்கு வயசு ஒரு 25 வயசு, இளமையான வயசு. விழுந்த உடனே என்னன்னு கேட்குறான். ராஜா சொல்கிறார், நான் வந்தேன், தேரில் வந்தனா ஒரு கண்ணுக்குட்டி புகுந்து தேருக்கு ஊடால புகுந்து செத்து போச்சு. எனக்கு பாவம், இந்த பாவத்தை தீர்க்கணும், நான் என்ன செய்யலாம்? இந்த பையன் கவலையே படல. அப்படியா? முருகாங்கிற வார்த்தையை கண்ணீர் கொட்ட 3 தடவை சொல்லும். எத்தனை முறை?
3 முறை சொல்லு. கண்ணீர் கொட்டணும். நான் தப்பு பண்ணிட்டேன், இனிமே பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைக்கணும். 3 தடவை சொல்லு. ராஜாவுக்கு ரொம்ப நல்லவர். முருகா முருகா முருகா, போ, உன் பாவம் சரியாக போச்சு, போ. முனிவர் குளிச்சுட்டு வந்துட்டார். ஏண்டா முன்னால் தேர் ஓடுனாப்பில் தடம் தெரியுதே, யார் வந்தா? முனிவர். பையன் மகாராஜா வந்தார். என்ன நடந்தது? மகாராஜா இந்த மாதிரி சொன்னார். ஒரு ஒரு சின்ன கண்ணுக்குட்டி இறந்து போச்சு, பாவம் அப்படின்னார். அதுக்கு நீ என்னடா சொன்ன? பரிகாரம் கேட்டார். நீ என்ன பரிகாரம் சொன்ன? 3 தடவை முருகான்னு சொல்லுங்க அப்படின்னு. அட பாவி, கெடுத்தியே, அறிவில்லாதவனே, நீ எல்லாம் என் பிள்ளையா? இவ்வளவு காலம் என் கூட இருந்திருக்கிற 25 வயசு, நம்ம ஊர் பாஷைகளில் சொல்லப்போனால் 4 வயசு, இப்படி இருக்கிறியேண்டா, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? தப்பு பண்ணிவிட்டியடா முட்டாளே. இவனுக்கு கைகால் ஆடிப்போச்சு. நீங்கள் முருகான்னு சொன்னால் அது தப்பா? இன்னைக்கு ஒரு மாதிரியாக பேசுகிறாரே. ஏண்டா மடையா, ஒரு தரம் முருகான்னு சொன்ன பாவம் போயிடும்டா. 3 தரம் சொல்லிவிட்டியாடா மடையா. ஒரு மாத்திரை சாப்பிட சொன்னால் 3 மாத்திரை சாப்பிட்டா அது ஓவர் டோஸரா? என்னம்மா, ஒரு மாத்திரை சாப்பிட சொன்னால் அதான் சாப்பிட்றதா? என்னங்க டாக்டர் சார், 3 மாத்திரை சாப்பிட்டா என்னத்துக்காகிறது? ஓவர் டோஸ் தானே. முருகான்னு எப்படி சொன்னால் போதுமா? முருகா என ஓர் தரமோதடியார் முடிமேல் இணைதாள் அருள்வோனே, முனிவோர் அமரோர் முறையோ எனவே முதுசூருரமேல் விடும்பேலா, திருமால் பிரமா அறியாத்தவர் சிறுவா திருமால் மருகோனேன், செழுமா மதில் சேர் அழகார் பொழில் சூழ் திருவீழியில் வாழ் பெருமாளே. ஒரு தரம் முருகான்னு சொன்னா போதுமே, 3 தரம் சொல்லிவிட்டியே. போ, கங்கைக்கரையிலே போய் வேடனாக பிற. உன் பெயர் குகன். என்னமா தெரியுதம்மா, புரியுதா? என்னமாவது இந்த பிள்ளைக்கு அப்பா சாபம் கொடுத்து விட்டார். ஒரு தரம் சொல்ல வேண்டிய பேரை 3 தரம் சொன்னதுனால கங்கைக்கரையில் போய் பிற இரு. ராமச்சந்திரமூர்த்திக்கு நண்பனாக இரு. குகன் என்று உனக்கு பெயர். நீ பின்னால் ராமனுடைய கருணையினாலே நீ ராமனுடைய திருவடியை அடைவாய். ராமாயணத்தில் குகன்னு ஒருத்தன் வர்றானே, தெரியுமாம்மா? வேடன் குகன். குகனுங்கிறது யார் பேர்? முருகன் பேர் தானே. அவனுக்கு ஏம்மா அந்த பேர்? அம்மா வயிறு. நம்மளாம் அம்மா வயிற்றுக்குள்ளே தானே இருந்தானே வந்தான். அதனால தான் அம்மா வயிற்றுக்கு என்ன பேர்? குடியிருந்த கோயில்னு பேர். அப்பாவும் அம்மாவும் சமம். அம்மா அப்பாட்ட போய் இந்த பாருங்க, நம்ம 2 பேரும் ஈக்குவல், 5 மாதம் நீங்கள் வச்சுக்கிடுங்க, அடுத்த 5 மாதம் நான் வச்சுக்கிடேன், சொல்ல முடியுமா? முடியாது. 10 மாதம் யார் வச்சிருக்கணும்? இந்த தாய் தானே வச்சிருக்கணும். இப்படி திரும்பி படுக்க முடியாது, அப்படி திரும்பி படுக்க முடியாது. ஒரு 5000 ரூபாய்க்கு 1 ரூபா நாணயத்தை மாற்றி இடுப்பில் கட்டி விட்டுட்டு நம்ம வீட்டுக்காரரை படுத்து தூங்க சொன்னால அவருக்கு தெரியும். ஏன்னா அங்கிட்டு திரும்ப முடியலை, அங்கே திரும்ப முடியலை, தூங்க முடியலை, நிம்மதி இல்லை. அந்த அம்மா 10 மாதம் வயிற்றில் வச்சிருந்து முந்தித்தவங்கிடந்து 300 நாள் சுமந்து அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து பெற்ற தாயார் தமக்கோ எரிய தளல் மூட்டுவேன். 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையன் என்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்தில் ஏந்தி கனகமுலை தந்தாளை எப்பிறப்பில் காண்பேன் இனி. திருவொற்றியூர் பட்டணத்து சாமி பாடின பாட்டு. தாய் தானே வச்சிருக்கா வயிற்றுக்குள்ள. இப்போ கதைக்கு வரேன். வயிற்றுக்குள்ள கர்ப்பம். அந்த குழந்தைக்கு நினப்பு வந்துருச்சு. ஒரு 8 மாதம்னு வச்சிங்களேன். அதெல்லாம் டாக்டரை தான் கேட்கணும், நமக்கு தெரியாது. ஒரு நினப்பு வந்துருச்சு. இப்போ முருகன் பேசுகிறான் குழந்தையோட. முருகனுக்கு என்ன பேர்? குகன்னு பேர். ஏன்? தாய் வயிறு குகை. குகை தானே. அங்கே என்ன டியூப் லைட்டை போட்டிருக்காங்க, இருட்டு தானே. அந்த இருட்டுக்குள்ளே தானே கிடந்தான், இங்கே தானே கிடந்தான். உள்ள முருகன் பேசுகிறான். இந்த பாரு,
10 மாதம் ஆச்சுன்னா நீ வெளியில் போகணும். சரி, இதுக்குள்ளே இருந்த வரைக்கும் உனக்கு சோத்து கவலை இல்லை, அம்மா சாப்பாடு, துணி கவலை இல்லை, தேவையே இல்லை, வீடு வாச ஒன்றும் வேண்டாம், அம்மா தூக்கிக்கிட்டு திரிஞ்சா சந்தோஷம். வெளியில் போயிட்ட நீ தான் ஜாக்கிரதை, வராத துன்பமெல்லாம் வரும். நான் என்ன செய்யட்டும்? என்னை கூப்பிடு, நான் வர்றேன். என்னை கூப்பிட்டா நான் உனக்கு அருள் பண்ணுறேன். சரி, 10 மாதம் ஆச்சு, குழந்தை பிறந்துருச்சு. பிறந்த உடனே வெளியிலேருந்து காற்றடிக்குது, அதுக்கு பிடிக்கலை. உள்ள ஏசி மாதிரி நல்லா இருந்துச்சு, சுற்றி தண்ணிக்குள்ளே சுகமாக இருந்துச்சு. அம்மா வயிறு இப்போ வெளியில் ஒரு மாதிரி இருக்குது, முடியலை. அந்த அவர் கூப்பிட்டாரு, யார்? முருகன். குகா 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 குகா. குழந்தை அழுதுது. நம்ம முட்டாள்தனமாக குவா குவான்னு அழுகுதுன்னு மாற்றிவிட்டோம். குழந்தை குவா குவான்னு அழுதுதா குகான்னு அழுதுதா? என்னம்மா தூங்கிடக்கூடாது, அப்படியே நல்ல வசதியாக சேர் போட்டு கொடுத்துருக்காரு புண்ணியவான்னு. குகா 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 குகா. நம்ம என்ன சொல்லிவிட்டோம்? குழந்தை குவா குவான்னு அழுது. அது குவான்னு அழுதலை, படைச்சவனை கூப்பிட்டு அழுதது. குகா குகா குகா. அது யார் பேர்? முருகன் பேர். முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்துணர்வென்றருள்வாய். பொறுவுங்கவரும் புவியும் பரவும் குருவுங்கவையன் குணபஞ்சரனே. சரி, முருகனுங்கிறது அந்த பேர் இருக்கேன். தமிழ் கொஞ்சம் போல் கிளாஸ் எடுக்க போகிறேன், தூங்கிடப்படாது. சரியா? இப்போ தமிழ் வகுப்பு. தமிழில் எத்தனை எழுத்து? தமிழ் எழுத்து. சார், இந்த கேள்வியெல்லாம் கேட்டால் யாருக்கு தெரியும்? இங்கிலீஷே தகராறாக இருக்குது, இதில் தமிழ் வேறையா? எத்தனை எழுத்தான்? தமிழ் எழுத்து 247. நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. இந்த அறைக்குள்ளே வர்ற பொழுது எவ்வளவு அறிவோடு வந்தீங்களோ, இதை விட்டு வெளியில் போகிற பொழுது அந்த தமிழ் அறிவு கொஞ்சமாவது கூடியிருக்கணுமா இல்லையா? அப்போ தானே இவ்வளவு ஏற்பாட்டுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. தமிழ் எழுத்து எத்தனை? சும்மா தைரியமாக சொல்லுங்கம்மா. 247. உயிரெழுத்து 12. அ ஆ இ ஈ உ ஊ எ ஏ ஐ ஓ ஓ ஔ. அவ்வளோதான். அக்கன்னு சேர்க்கப்படாது. அக்கன்னா ஆயுத எழுத்து. புரியுதா? உயிரெழுத்து எத்தனை? 12. உயிரெழுத்தில் நெடில் எத்தனை? குறில் எத்தனை? அ இ உ ஏ ஓ குறில். ஆ இ உ ஏ ஓ ஐ ஔ. 7. நெடில் 7, குறில் 5. 82 வயசில் தமிழ் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன், புரியுதா? ஓ, நானே சொல்லிவிட்டேனோ? சொல்லப்படாதே. தமிழ் வகுப்பு 5 குறில் 7 நெடில் இருங்க. ஆமாம், முருகனுக்கு எத்தனை கண்ணு? 12 கண்ணு. 12 கண்ணு. 12 கண்ணு யார் கண்ணு? அவங்க அப்பா கண்ணு. அவங்க அப்பாவுக்கு 5 முகம். யார் அவங்க அப்பா? சிவபெருமான். 5 முகம். ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்தியோஜாதம். நேபாளத்தில் காட்மண்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா 4 பக்கம் 4 முகம், மேலே ஒரு முகம், கீழே ஒரு முகம், அதோ முகம். இந்த 5 முகமும் சிவபெருமானுக்கு சொந்தம். இந்த சிவபெருமானுக்குரிய முகத்தில் பாதி அம்பாளுக்கு. சரிதானே? ஈக்குவல் ஷேர் அவளுக்கு. முதல்ல பெண்ணுக்கு தகுதியை சரிபாதி மதிப்பு கொடுத்தது சைவம், மறக்காதீங்க. ஆண்பாதி பெண்பாதி ஆனானவன். சரி, 5 கண்ணு. இப்போ திரும்ப சொல்கிறேன். சிவபெருமானுக்கு 2 கண்ணு. 5 முகத்துக்கு 10 கண்ணு. அதில் பாதி அம்பாளுக்குன்னா அம்பாளுக்கு 5, சிவனுக்கு 5. இந்த கீழே இருக்கிற முகத்துக்கு அதோ முகம்னு பேர். அது சிவனுக்கு மட்டுமே. அந்த 2 கண்ணு சிவனுக்கு மட்டும். அப்போ சிவனுக்கு மொத்தம் எத்தனை கண்ணு? 7. நல்லா சொல்கிறீங்க, நல்லா இருங்க. அப்போ சக்திக்கு 5 கண்ணு, சிவனுக்கு 7 கண்ணு. அதான் மொத்தம் 12. குறில் எத்தனை? நெடில் எத்தனை? இப்படி காமிச்சப்ப நீ சொல்லாமல் என்ன செய்வியே? புரியுதா?
அம்பாளுடைய கண்ணு 5 குரில், சிவனுடைய கண்ணு 5 2 7 நெடில். ஓ, முருகன் கண்ணு தான் நம்ம உயிரெழுத்து 12. சார், மெய்யெழுத்துன்னு ஒன்று இருக்கே, அது என்னையா மெய்யெழுத்து? கசடர வர ஞனன நமன எரல வளல வல்லினம் வெல்லினம் இடையினம். இந்த பக்கம் 6 கை வல்லினம், இந்த பக்கம் 6 கை மெல்லினம், 6 தலை இடையினம். இடையில உள்ளது இடையினம் தானே. ஓ, அப்போ இந்த 18 இப்படி ஆயிடுச்சு. இந்த பக்கம் 6 கை முருகனுக்கு, இங்கிட்ட 6 கை, அங்கே 6 கை, 6 முகம், 3 18. சார், அந்த அக்கண்ணாவை அப்போவே ஒரு ஓரத்தில் தூக்கி வச்சோமே. இந்தாங்க அக்கண்ணாவில் ஒரு கோட்டை போடுங்க, போட்டாச்சு. இழுத்து விடுங்க, இழுத்தாச்சு. வேலாயுதம் முருகா பத்திரமா வச்சுக்கொண்டு கையில் கொடுத்துருங்க. அதான் வேலாயுதம். தமிழ் முடிஞ்சு போச்சு ஐயா. 247 தமிழ் எழுத்துக்களின் வடிவம்தான் சண்முகப் பெருமான் முருகா. வேற எந்த மொழியிலையும் எந்த கடவுளையும் இப்படியெல்லாம் நீங்கள் பேச முடியாது. அத்தனையும் யாரு? முருகன் தமிழ் எழுத்து. ஏறுமையிலேறி விளையாடு முகம் ஒன்றே தெரியுமா? ஈசருடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்றே, கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே, குண்டுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் உணர வந்த முகம் ஒன்றே. யார? வள்ளியே. எங்கள் தெய்வானையை சொல்லப்படாதா? அது என்னங்க வள்ளி மேலே அவ்வளவு பிரியம்? ஏங்க புரியுதா? வள்ளி மேலே அவ்வளவு பிரியம். எங்கள் தெய்வானைன்னு ஒரு வார்த்தை சொல்லப்படாதா? முருகனுக்கு எத்தனை சம்சாரம்? யார் மேலே அவருக்கு ரொம்ப பிரியம்? என்ன சார், குடும்பத்துக்குள்ளே குழப்பத்தை உண்டாக்குறீங்களே. வள்ளி மேலே தான் ரொம்ப பிரியம். ஏன்? லவ். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. அம்மா, தமிழில் களவு மனம், கற்பு மனம். புரியுதா? அரேஞ்சு மேரேஜ், லவ் மேரேஜ். எங்கள் ஊரில் ஒரு கெட்டிக்காரன், அவன்கிட்ட போய் கேட்டாங்க, ஏண்டா டேய், உனக்கு அரேஞ்சு மேரேஜ் வேணுமா லவ் மேரேஜ் வேணுமா? கெட்டிக்காரன் அழகா சொன்னான், நம்மளே போய் கிணத்துல விழுந்தா லவ் மேரேஜ், அப்பா அம்மா பிடிச்சி தள்ளி விழுந்தா அரேஞ்சு மேரேஜ் வேண்டாம்னா. அதெல்லாம் சும்மா. தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டது வந்து லவ் மேரேஜ், அது வள்ளி கல்யாணம். பெரியவங்க பார்த்து தீர்மானம் பண்ணி வச்சது தெய்வான கல்யாணம். இவருக்கு தெய்வானையை விட வள்ளி பிடிக்கும். தெய்வானை இவரை தேடி வந்தால் வள்ளியை தேடி இவர் போனார். திணைப்புணத்துக்கு வள்ளியை தேடி இவர் போனார். நல்லா கேட்குறீங்கள்ல, ஒன்று சொல்லிவிடுறேன். இது ஒரு தத்துவம், சும்மா கதை. முருகனுக்கு 2 சம்சாரமானு எல்லாம் கிடையாது. என்னவோ முருகனுக்கு 2 சம்சாரம், அவர் அங்கே ஒரு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கார், நத்திங் டூயிங் எல்லாம் கிடையாது. அது பூரா ஒரு தத்துவம். என்ன தத்துவம் தெரியுமா? நல்ல தம்பிகள் கேட்குறாங்க, சொல்கிறேன். கடவுள்கிட்ட பூஜை பண்ணுறதுல 2 வகை. ஒன்று, கோயிலுக்குள்ளே போய் கோயிலை எல்லாம் சுத்தம் பண்ணி சாமிக்கு அப்படியே அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி மாலை போட்டு நைவேத்தியம் படைச்சு கும்பிடுறது. இதுக்கு பேர் கிரியாசக்தி என்று பேர். என்ன பேர்? கிரியாசக்தி. இன்னும் ஒன்று, கோயிலுக்கு போகிறது, முருகனை பார்க்கறது, எல்லாத்தையும் மறந்துடுறது. முருகனுக்கு முன்னால் உருவாய் அருவாய், உளதாய் இலதாய், மறுவாய் மலராய், மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய், கதியாய் விதியாய், குருவாய் வருவாய், அருள்வாய் குகனேன்னு கண்ணீர் கொட்ட நிற்கிறது. இதுக்கு இச்சாசக்தின்னு பேர். எது தேவலை? முருகனுக்கு எது பிடிக்கும்? எல்லா வேலையும் பார்த்து கிரியாசக்தி அப்படியும் கும்பிடலாம், தப்பில்லை. நினைச்ச மாத்திரத்தில் முருகான்னு நினைச்ச உடனே கண்ணீர் வந்துடும். சிதம்பரத்துக்கு போயிருந்தேன். நடராஜ சந்நிதி ஒரு ஆள் திருவாசகத்தை தப்பாக படித்தேன். கோபுர வாசலில் போய் நின்று படியா விரட்டி விட்டுட்டேன். அவர் கோபுர வாசலுக்கு வந்துட்டார். நான் எல்லாம் நல்ல சாமியெல்லாம் கும்பிட்டுவிட்டு வெளியில் வந்தால் கோபுர வாசல்கிட்ட நின்று தப்பாக படிக்கிறாரு. ஏன்யா தமிழை தப்பாக படிக்கப்படாது ஐயா, ஏன் இப்படி படிக்கிற?
சாமி ஒன்றுமில்ல, எனக்கு தெரியும், படிக்க ஆரம்பிக்கிற போது இந்த கண்ணீர் வந்து மறைக்குது, எழுத்து சரியாக தெரியலை, நான் தப்பாக படித்து விடுறேன். நான் திருவாசகம் படிக்கிறேன், கண்ணீர் வரமாட்டேங்குது, கண்ணை குத்துனாலும் வரமாட்டேங்குது. அவருக்கு கண்ணீர் கொட்டுது, திருவாசகத்தை தப்பாக படிக்கிறார். நான் தேவலையா அவர் தேவலையா? சொல்லுங்கம்மா, நீங்கள் தான் ஜட்ஜு, ஓட்டு போட போகிறது நீங்கள் தானே நாளைக்கு. எது தேவலை? கண்ணீர் கொட்டு, திருவாசகம்னு நினைச்சாலே கண்ணீர் வருது ஐயா. அப்போ அவரைத்தானே பாராட்டணும். ஏன் தப்பாக சொன்னால் என்ன கெட்டு போச்சு? இச்சாசக்தின்னா அன்பு, கிரியாசக்தின்னா செயல். ஆண்டவனை அடைவதற்கு 2 வழி, ஒன்று செயல் மூலம், இன்னொன்று அன்பு மூலம். செயல் மூலம் செல்பவர்கள் கொஞ்சம் காலதாமதமாக்குவார்கள். அன்பு இருந்தால் ஆண்டவன் உங்களை தேடி வருவான். வள்ளியை தேடி முருகன் வந்தான், அன்பு இச்சாசக்தி. தெய்வ யானை முருகனை தேடி வந்தால் கிரியாசக்தியில். எது தேவலை? இச்சாசக்தி தேவலை. அதனால தான் அருணகிரியார் வள்ளி நாச்சியார முருகனுக்கு வேண்டிய மனைவியாக 1000 பாட்டு பாடினார். உங்களுக்கெல்லாம் ஒரு தேவ ரகசியம் சொல்கிறேன், வெளியில் போய் சொல்லப்படாது, சரியா? சொல்லக்கூடாது. முருகன் என்ன செய்வானா, வள்ளியை உட்கார வச்சு 2 காலையும் நீட்டும்பானான். அவர் 2 காலையும் நீட்டுவாளாம். இந்த முருகன் மெதுவாக இந்த காலை பிடிச்சி அமுக்கி விடுவானா. சார், நம்மளை மாதிரி தான் முருகனும் போல இருக்கு, சொல்கிறீங்களா இல்லையா? பாட்டு தெரியுமா உங்களுக்கு? அது திருப்புகளுங்க. பாதி மதி நதி போது மணிஷடை நாதன் அருளிய குமரேசா, பாகு கனிமொழி மாது குறமகள் பாதம் வருடிய மணவாளா. பாகு கனிமொழி மாது குறமகள் பாதம் வருடிய மணவாளா. அவள் காலை பிடிச்சி விட்டா கூட வலிக்குமா, வருடி கொடுத்தானா. ரொம்ப உள்ள கெட்டு போயிட்டேன், புரியுதா? பாகு கனிமொழி மாது குறமகள் பாதம் வருடிய மணவாளா. அவள் யாரை பிடிக்கும்? வள்ளி நாச்சியாரேன்னு சொல்லப்படாது, அன்பு செய்பவர்களை பிடிக்கும். அன்பு செய்பவர்கள் வள்ளிக்கு அடையாளம். அன்பு செய்பவர்களுக்கு அடையாளம் வள்ளி, கிரியா செய்பவர்களுக்கு அடையாளம் தெய்வ யானை. உங்கள் வசதிப்படி பண்ணிக்கிடுங்க, முருகன் அப்படிப்பட்டவன். சரிதானா? இருங்க, இந்த வேலாயுதத்தை பற்றி ஒரு செய்தி நான் முக்கியமாக சொல்லிவிடணும். முருகன் தமிழ் கடவுள். சங்க இலக்கியத்தில் அத்தனை பாட்டு முருகனுக்கு. ஆமாங்க, திருவாசகத்தில் பிள்ளையாரை பற்றி ஒரு வரி கூட கிடையாது. திருவாசகத்தில் பிள்ளையாரை பற்றி ஒரு வரி கூட கிடையாது. ஏன்னா பிள்ளையார் வணக்கம் வர்றதுக்கு முன்னாலே திருவாசகம் தோன்றியது. முருகனை பற்றி 2 இடம் இருக்கு. நல் வேலன் தாதை. வேலன்னா யாரு? வேலோடு நிற்பவன். பாலகனார்க்கன்று பார்க்கடல் ஈந்திட்ட கோலச்சடையர்க்கே உந்தி வர, குமரன் தன் தாதைக்கே உந்தி வர. தமிழ் இலக்கியத்தில், சங்க இலக்கியங்களில் முதலில் வைக்கப்பட்டது 10 பாட்டு. 10 பாட்டில் முதலில் உள்ளது திருமுருகாற்றுப்படை. திருமுருகாற்றுப்படை முழுக்க முருகன் தான். உங்கள் சங்க இலக்கியம்னு போட்டு முதல்ல எந்த நூலை வைக்கிறீங்க? திருமுருகாற்றுப்படை. அதை பற்றி ஒரு செய்தியை சொல்லிவிட்டு நான் இந்த பேச்சை முடிக்கிறேன். கேட்டால் நான் அதுக்கு மேலே பேசவும் தயார். ஒன்று என் சொந்த கதை ஒன்று சொல்லவா? 2017, எத்தனை வருஷம்? 7 வருஷம் ஆச்சு. 2017 மலேசியா, கோலாலம்பூர். மலேசியாவில் சிரம்பான்னு ஒரு ஊர். சிரம்பானில் நான் 6 நாள் சொற்பொழிவு. காலையில் முருகனை பற்றி, கந்தர் சஷ்டி 6 நாள் முடிச்சிட்டேன். 6ஆம் நாள் காலையில் பேசி முடிச்சிட்டேன். பக்கத்தில் கோலாலம்பூர்னு, அதான் கேபிட்டல், தலைநகர். கோலாலம்பூர்லேருந்து ஒருத்தருக்கு என்னை தேடி வந்துட்டார். ஐயா, இன்றைக்கி சாயங்காலம் கோலாலம்பூரில் முருகன் கோயிலில் பேசணும். நமக்கு என்ன சந்தோஷம். முருகனை பற்றி பேசுகிறதுங்கிறது ரொம்ப கொடுத்து வைக்கணும். முருகனை பற்றி பேசுகிறது புண்ணியம். முருகனை பற்றி பேசுகிறத கேட்கறது ரொம்ப புண்ணியம். அதுக்கு ஏற்பாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப புண்ணியம்.
புரிஞ்சிருச்சேலாம் கெட்டிக்கார பிள்ளைங்க, கற்பூர புத்தி. அது மாதிரி அன்னைக்கு கூப்பிட்டார். நான் சாயந்தரம் பேச போயிட்டேன். கோயிலுக்குள்ள பேச்சு. முருகன் சந்நிதி இப்படி எல்லாம் கும்பிட்டு போவாங்க. நான் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். இங்கே ஒரு 600-700 பேர் உட்காந்துருக்காங்க. அன்னைக்கு கந்தர் சஷ்டி. 6 நாள் பட்னி இருப்பாங்க. ராத்திரிக்கு ராத்திரி 4 வாழைப்பழம், 1 டம்ளர் பால். சாப்பாட்டுக்கு முன்னாலேயா பின்னாலேயான்னு கேட்காதீங்க, சாப்பாடே அதுதான். ஆமாங்க, நான் 22 வருஷம் அப்படி இருந்திருக்கேன். 6 நாள் விரதம். முருகா முருகா முருகா, 6 நாளும் முருகன் தான். உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையெல்லாம் கண்ணன் எம்பெருமான் அருள். அத்தனை காலம் 25 வருஷம் முருகனோடு இருந்திருக்கேன். அப்படி இருங்க. இப்போ நான் சொற்பொழிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். சாயந்தரம் 6 மணி. நல்ல கூட்டம் உட்கார்ந்துருக்கு. அன்றைக்கி கந்தர் சஷ்டி நிறைவு நாள். 6 நாள் பட்டினி முடிஞ்சு போச்சு. எல்லாம் கேட்டாங்களா. ஆரம்பித்தேன்னா கந்தர் அலங்காரம்னு ஒரு நூல் சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா, ஒரு மயில் வந்தது கோயிலுக்குள்ளே. அப்படியும் நடந்து வருது. மயில் நடந்து பார்த்துருக்கீங்களா? அந்த காலத்தில் பெண்கள் நடை மயில் நடைன்னு சொல்லுவாங்க. அப்படி மெதுவாக நடந்து வந்தது. என்னை ஒரு சுற்றுனுச்சு. இந்த இடது கால் இருக்குல்ல, இதுக்கு கீழே மயில் உட்கார்ந்துருச்சு. கூட்டம் பூரா என் பேச்சை கேட்கல, மயிலைத்தான் பார்க்குது. கந்தர் அலங்காரம் 92ஆம் பாட்டில் இருந்து 100வது பாட்டு முடிய நான் சொற்பொழிவு பண்ணி முடிக்கிறேன். கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் அது பாட்டுக்கு உட்காந்து இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கு. முடிஞ்சுது. திரும்ப ஒரு சுற்றுனுச்சு, வெளியில் போயிடுச்சு. டாக்டர் மணின்னு ஒரு டாக்டர் அம்மா. அந்த டாக்டர் அம்மா இதை ஃபோட்டோ எடுத்து விடுச்சு. மறுநாள் பத்திரிகையில் போட்டு விட்டுருச்சு. எல்லாருக்கும் சந்தோஷம். யார் வந்து கேட்டா? முருகன் வந்து மயிலாக வந்து கேட்டான். வேலும் மயிலும் வேலும் மயிலும், வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, வள்ளி உண்டு மயக்கமில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை. சரி, நான் ஒரு செய்தி, இது எல்லாம் நம்ம சொந்த கதை. இந்த அம்மா அப்பவே ஒரு பாட்டு சொன்னாங்க, அதுவும் நம்ம சொந்த கதைங்க. இந்த மெட்ராஸில் பச்சையப்பாஸ் காலேஜில் எம்காம் படித்தேன். 1962, 64. அநேகமாக யாரும் பிறந்திருக்க மாட்டீங்க நீங்கள்லாம். 62, 64 பச்சையப்பாஸ் காலேஜில் எம்காம் முடிச்சுட்டு லயோலா காலேஜில் 1 வருஷம் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஒத்து வரல. இங்கே இருந்தால் நம்மளுக்கு ப்ரமோஷன் கிடைக்காது. விலகி போயிட்டேன். 1 வருஷம் வேலையே கிடைக்கல. நான் எம்காம், அந்த காலத்தில் எம்காம் மதுரையெல்லாம் கிடையாது. மெட்ராஸை விட்டால் நேர அண்ணாமலை, அவ்வளவுதான். லயோலா பச்சையப்பாஸ், அவ்வளவுதான் எம்காம் சீட்டே. வேலை கிடைக்கல. நானும் தடுமாறி போனேன். எங்கெங்கேயோ போய் கேட்குறேன். அவங்க எல்லாரும் நீ என்ன காஸ்ட்டுன்னு கேட்டானே தவிர நீ என்ன படிச்சிருக்கேன்னு கேட்கல. நான் சரிதான், நமக்கு வேலை கிடைக்காது, வந்துட்டேன். அடுத்த வருஷம் பத்திரிகையில் செய்தி, பழனி ஆண்டவர் கலைக்கல்லூரி பழனி, காமர்ஸ் டியூட்டர் போஸ்ட். பரவாயில்ல, சும்மா இருக்கிறதுக்கு கிடைக்கும். அப்ளை பண்ணிட்டேன். என்னை இன்டர்வியூவுக்கு கூப்பிட்டாங்க. பரவாயில்லப்பா, இன்டர்வியூவுக்கு போயிட்டேன். இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு இன்டர்வியூன்னு வச்சுக்கோங்க. காலையில் 6 மணிக்கு மேலே முருகன்கிட்ட போயிட்டேன். முருகா, மலை ஏறி முருகன்கிட்ட போயிட்டேன். முருகா, வேலை கொடு, வேலையை கொடு. நான் என்ன வேலையாக கேட்டேன்? உன் கையில் இருக்கிற வேலையாக கேட்டேன்? நான் ஒரு வேலையைத்தானையா கேட்டேன். வேலை கேட்டால் கொடுக்க வேண்டாம், வேலையை கேட்டால் மறுக்கக்கூடாது. ஒரு வேலை கொடு. அவன் சிரிக்கிறான். நான் வந்துட்டேன். 1 வருஷம் எல்லாரும் என்னை பார்த்து வேடிக்கையாக பார்க்குறேன். சும்மா தான் இருக்கீங்களா? என்னமோ நானே நினச்சி சும்மா இருக்கிற மாதிரி. எப்படி இருக்கும் ஆத்திரம். சரி, பரவாயில்ல. அன்னைக்கு இன்டர்வியூ. ஒரு 30 பேர் வந்திருக்காங்க. வரிசைக்கு நடக்குது இன்டர்வியூ. நம்மளை கூப்பிடவே இல்லை. அந்த வாட்ச்மேன் என்கிட்ட வந்தான்.
ஐயா ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கிறீங்க, முந்தையே ஒரு ஆளை போட்டுட்டாங்க, இதெல்லாம் ஐவாஷ், ஏதோ அவன் புண்ணியம், அவனால் ஆனது. நம்ம ஊரில் ரொம்ப பேர் இப்படி இருக்காங்க. நாம் முருகா முருகா முருகா, வேலுண்டு வினையில்லை, வேலுண்டு வினையில்லை, எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், எழுந்தே மகிழ்ந்து தொழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், தொழுதே உருகி அழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், அடியேன் உடலம் விழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், செந்தில் வேலவனே. இங்கே படிச்செல்லாம் மறந்து போச்சு. முருகா 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 முருகா, இந்த வேலையாவது கிடைக்கணப்பா. மத்தியானம் 2 மணி ஆச்சு. கடைசி ஆள் நான் தான். உள்ளே கூப்பிட்டாங்க. உள்ளே போய் பார்த்தா எல்லாம் அசந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. இன்டர்வியூ. சரி, நமக்கு தண்ணியை ஊற்றிடுவாங்க இன்னைக்கு. விவிசிஆர் முருகேச முதலியார்னு ஒரு ட்ரஸ்ட் போர்டு சேர்மன். பழனி கோயில் போயிருக்கீங்களா? கையை தூக்குங்க, சும்மா தூக்குங்க, நல்லா தூக்குங்கம்மா. பழனி போயிருக்கீங்கள்ல, அங்கே தங்கரதம் ஓடுது பார்த்துருக்கீங்களா? தங்கரதத்தை செஞ்சு வச்சது விவிசிஆர் முருகேச முதலியார். கோயிலில் செய்யலை, யார்கிட்டையும் அறக்காசு பணம் வாங்கலை. விவிசிஆர் முருகேச முதலியார்னு ஒரு தனிப்பட்ட மனுஷன். அவர் 1948 அந்த தங்கரதத்தை தனி மனுஷன் செய்து வச்சார். அந்த முருகேச முதலியார் ட்ரஸ்ட் போர்டு சேர்மன். உள்ளே உட்கார்ந்துருக்கார். நான் உள்ளே போயிட்டேன். எல்லாம் பெரிய பெரிய ஆளுகள்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. என்னுடைய அப்ளிகேஷனை தூக்கி மேலே வச்சாங்க. படித்தார். அதில் வெரிசிஃபிகேஷன்னு போட்டிருந்துச்சு. வெரிசிஃபிகேஷன்னா தெரியுமா இருக்காது? கவிதை. வெரிசுங்கிறமில்ல, வெரிசிஃபிகேஷன் இங்கிலீஷில் எழுதியிருந்தேன். ஆமாம், வெரிசிஃபிகேஷன்னா என்ன? அவர் கவிதை. நீங்கள் காமர்ஸ் வாத்தியார், உங்களுக்கு கவிதை எழுத தெரியுமா? ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். எங்கள் பழனி ஆண்டவன் மேலே ஒரு வெண்பா பாடுங்க. இவங்க பழனி ஆண்டவனா? என்ன நமக்கெல்லாம் சொந்தம் இல்லையா பழனி ஆண்டவன்? என்னம்மா அநியாயமாக இருக்குது. அதான் உரிமை, உரிமை. அந்த புண்ணியமான் பழனிக்கு வாரி வழங்கின வள்ளல். சென்னல் சூழ் ஆறுமுகன் அதிகுடைய வள்ளலே, செங்கீரையாடியருளே, திருமருவு பழனி வளர் சிவகிரியின் முருகனே, செங்கீரையாடியருளே. வள்ளற்பெருமான் மாதிரி அந்த வள்ளலார், அந்த பெரியவர் சொன்னார், எங்கள் பழனி ஆண்டவன் மேலே ஒரு வெண்பா பாடுங்கோ. பக்கத்தில் உள்ள ஒருத்தர் வெளியில் போய் பாடிக்கிட்டு வாங்கோ. நான் பார்த்தேன், வெளியில் போய் பாடினா யாரோ மண்டபத்தில் எழுதி கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டா என்னடா பண்ணுறது? ஒரு தாள் கொடுங்க, எழுதுகிறேன். தாள் கொடுத்தார். தாளை வாங்கினேன், அங்கே வச்சேன். முருகா வேலுண்டு வினையில்லை, அன்பு வளரும். அந்த பாட்டை அப்போவே சொன்னாங்க. அது எல்லாருக்கும் பரவிருச்சுப்பா. அப்போ நமக்குத்தான் இருந்துச்சு. அருள் பெருகும் என்றென்றும், இன்பம் சிறக்கும் எழில் உயரும், தென்பழனி புண்ணிய வேலாயுதனை போற்றி தமிழ் பாடல் எண்ணி புனைந்திடுவார்க்கு இன்று. புண்ணிய வேலாயுதனை போற்றி தமிழ் பாடல் புனைந்தால் அவர்களுக்கு அன்பு வளரும், அருள் பெருகும், இன்பம் சிறக்கும், எழில் உயரும். எழுதி கொடுத்தனா நீங்கள் போகலாம்னுட்டேன். நான் அக்கௌண்டன்சி, இன்கம் டேக்ஸ், காஸ்டிங், ஆடிட்டிங் எதில் கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லணும். ரெடியாக வந்தேன்னா ஒன்றும் கிடையாது, போடான்ட்டாங்க. நீ படித்த படிப்பெல்லாம் குப்பை, போடா. சந்தை படிப்பு நம் சொந்த படிப்போ வள்ளலார் கேட்பார். வெளியே விட்டுட்டாங்க. நான் வெளியில் உட்கார்ந்துருக்கேன். உள்ள வாத பிரதிவாதங்கள். 3 மணி வாட்ச்மேன் வந்தால் எல்லாரையும் போக சொல்கிறாங்க. இந்த கடைசியாக போனவரை கூப்பிடுறாங்க. நான் தான் கட்ட கடைசி. உள்ளே போனால் ஒரு பார்வை பார்த்தார் முருகேச முதலியார். நீங்கள் எழுதின வெண்பாவுக்காக பழனியாண்டவன் வேலை கொடுக்குறான். நீ படித்த காமர்ஸுக்கு இல்லை, நாட் ஃபார் யுவர் எம்காம், நாட் ஃபார் யுவர் எம்ஃபில். நீ பழனியாண்டவன் மேலே 4 வரி வெண்பா எழுதுனதுக்காக வேலை கொடுக்குறான். இப்போ சொல்லுங்க, வேலுண்டு வினை இல்லை, சரியா தப்பா? இருங்க, இப்போ தானே இன்டர்வல் விட்டுருக்கேன். சில படம் இன்டர்வலுக்கு அப்புறம் தான் நல்லாவே இருக்கும். 1 மாதம் வேலை பார்த்தேன். 240 ரூபா சம்பளம். அப்போ நான் ரெடியாக இருக்கேன். 1 மாதம் ஆச்சு, சம்பளம் கிடைக்க போகுது. எங்கள் பிரின்சிபல் கூப்பிட்டாரு. உங்களுக்கு இன்றைக்கி சம்பளம் கொடுக்கக்கூடாதுன்னு
ஐயா கட்டளை. இதே வம்பா போச்சு, பாதியில் போயிடும் போல இருக்கே, கை கட்டினது வாய் கட்டலையே, முருகா விளையாடுறியே, நீ சில்ல பிள்ளை, வேலெடுத்து விளையாட நான் தானா கிடச்சேன். கண்ணீர் வருது. சாயந்தரம் 5 மணி முருகேச முதலியார் காரை போட்டுக்கிட்டு வந்துட்டார் காலேஜுக்கு. அந்த புது வாத்தியாரை கூப்பிடுங்க. நான் தான் புது வாத்தியார். காலில் விழுந்து கும்பிட்டேன். இந்த புண்ணியவான் பெரிய ஆள். பைக்குள்ளே இருந்து என்னமோ எடுத்தார். எனக்கு ஒன்றும் புரியலை. கையில் கொடுத்தார், சாப்பிடுங்க. என்ன? முருகனுக்கு நெஞ்சில் சாத்தின ராக்கால சந்தனம். பழனியில் தெரியுமாம்மா, பழனி ஆண்டவனுடைய திருமேனி இருக்கே, இந்நேரம் அங்கே அவ்வளவு கூட்டமாக இருக்கும். இன்னைக்கு கந்தர் சஷ்டி. உடம்பு முழுக்க நவபாஷாணம். நெஞ்சில் இவ்வளவு சந்தனத்தை வைப்பாங்க. ராத்திரிக்கு கோவணம்தான் கட்டியிருப்பாங்க. ராத்திரிக்கு இந்த கோவணத்துக்கு நேர் கீழே ஒரு பாத்திரம் வச்சிருப்பாங்க. ராத்திரிக்கு கதவை சாத்திடுவாங்க. உடம்பில் வேர்க்கும், அப்படியே வேர்க்கும். இந்த கௌபீனம் கோவணத்தில் பட்டு கீழே பாத்திரம் இருக்கா, அந்த பாத்திரத்தில் சொட்டும். இவ்வளவு தீர்த்தம் கிடைக்கும். அதுக்கு பேர் கௌபீன தீர்த்தம்னு பேர். பெரிய மருந்து. உடம்பு வேர்வை அப்படி விழுகும். நெஞ்சில் உள்ள சந்தனம் அப்படி உடஞ்சி இருக்கும். மறுநாள் காலையில் 5 மணிக்கு சந்தனத்தை நமக்கு கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டால் வயிற்றில் உள்ள எல்லா வியாதியும் தீர்ந்து போயிடும். முருகேச முதலியார் அந்த சந்தனத்தை கொண்டு வந்து கொடுத்து சாப்பிடுங்கன்னார். முருகான்னு சாப்பிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் அவனை பேசிக்கிட்டே இருக்கிறேன். சத்தியம். இது யார் கொடுத்த பிச்சை? முருகன் போட்ட பிச்சை. படிப்பெல்லாம் அவன் கொடுத்தத்தான் வரும், இல்லைன்னா வராது. யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறமை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே. அப்புறம் கவரை கொழுத்து என் கையில் கொடுக்குறார். இன்னைக்கு வரைக்கும் நான் உலகம் பூரா சுற்றியிருக்கேம்மா. அமெரிக்காவுக்கு 2 முறை போயிட்டு வந்துட்டேன். 3ஆவது முறை போக போகிறேன். ஆஸ்திரேலியா 3 முறை போயாச்சு. சிங்கப்பூருக்கு 54 முறை போயாச்சு. மலேசியா 24 முறை. மவுண்ட் கைலாஷ் 3 முறை. எல்லாம் நேபாளம் எல்லாம் சுற்றியாச்சு. ஆப்பிரிக்கா தவிர மற்ற கண்டமெல்லாம் போயிட்டு வந்துட்டேன். ஆப்பிரிக்காவில் மட்டும் நம்மளை கூப்பிடுறதில்லை. உன்னை விட அழகான ஆள் இங்கே ரொம்ப பேர் இருக்கான் அப்படின்னு நம்மளை விட்டுடுறாங்க. மற்ற எல்லா பகுதிக்கும் போயாச்சு. முருகன் இன்னைக்கும் சோறு போடுறான். வேலுண்டு வினையில்லை. முடிச்சிடுறேன். ஒன்றே ஒன்று சொல்லிட்டு முடிச்சுப்படுறேன். இப்படித்தான் அப்போ பிடிச்சி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. 2035 வருஷத்துக்கு முன்னால் மதுரைக்கு பக்கத்தில் திருப்பரங்குன்றத்தில் ஒரு புலவர் ஒரு பாறையில் உட்காந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கார். அவருக்கு பேர் நக்கீரர்னு பேர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? நக்கீரர். நக்கீரா என்ன திருவிளையாடல் சிவாஜி கணேசன் நினப்புக்கு வராரா? நக்கீரர் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கார் சிவலிங்கத்தை வச்சு. பின்னால் ஒரு மரம், முன்னால் சொனை. இந்த மரத்திலிருந்து ஒரு கிளை, கிளையிலிருந்து ஒரு இலை சொனையில் விழுந்தது. பாதி தண்ணியில் விழுந்தது, பாதி தரையில் விழுந்தது. தண்ணியில் விழுந்தது மீனாக மாறிட்டு, தரையில் விழுந்தது பறவையாக மாறிட்டு. பறவை மேலே பறக்க பார்க்குது, மீன் கீழே இழுக்க பார்க்குது. இவர் என்ன சிவ பூஜையாக பண்ணுவார்? சிவபெருமானே அம்போன்னு விட்டுட்டார். ஆமாம், இதையில் பார்க்கணும். முக்கியம் இல்லை, ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்படி பார்த்தாரா, ஒரு பூதம் இவரை தூக்கிருச்சு. அந்த பூதத்துக்கு பேர் தெரியுமா? கர்க்கிமுகி. என்ன பேர்? கர்க்கிமுகி. ஆண் பூதமா பெண் பூதமா? நான் பேர் சொல்லிட்டேன்ல. பேரை சொன்னால் ஆனா பெண்ணான்னு கண்டுபிடிக்கலாம்ல. கர்க்கிமுகனா கர்க்கிமுகியா? கர்க்கிமுகி அப்படின்னா அவ்வை ஷண்முகி. இப்போ தான் சார் புரியுது. புரியுதா? ஷண்முகம் ஷண்முகி. கர்க்கிமுகன் கர்க்கிமுகி பெண் பூதம். அதுக்கு என்ன தெரியுமா சாபம்?
சிவபூஜையை இந்த மாதிரி பாதியில் விட்டவங்க 1000 பேர் கிடைச்சா அதுக்கு காலம்பர பிரேக்ஃபாஸ்ட். அதுவும் ரொம்ப நாளாக தேடி இருக்கு. இப்படி தேடியே போய் ஒவ்வொருத்தனாக பிடிச்சி கொண்டு போய் குகைக்குள்ளே போட்டு 7-8 வருஷம் பட்னி கிடக்கு. நம்ம நக்கீரர் 1000வது ஆள் நல்லா மாட்டிக்கிட்டார். சிவபூஜை பண்ணுற பொழுது மனசை வெளியில் விட்டார். பூதத்துக்கு கண்டுபிடிக்க அத்தனை வருஷம் ஆச்சு. இப்போ வருந்தா ஒரு நாளைக்கு 50,000 பேரை கண்டுபிடிக்கலாம். நம்ம என்ன சிவபூஜை ஒழுங்காவா பண்ணுறான்? என்னம்மா ஒழுங்காவா பண்ணுறான்? நம சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதாந்தாள் வாழ்க, கோகலி ஆண்ட குரு மனிதந்தாள் வாழ்க. இந்த கையில் ஒன்று அடிக்குது, எடுக்கிறேன். நான் பூஜை பண்ணுறேன், அப்புறம் பேசுங்க. கோகலி ஆண்ட குரு மனிதந்தாள் வாழ்க, ஆகமம் ஆகி நின்றன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன். திரும்ப அடிக்குது. எது? இந்த பல்ல தேய்ச்சாலும் தேய்க்காட்டாலும் செல்ல தேய்க்கிறமே அந்த செல்லு. புரியுதா? இன்றைக்கி வாழ்க்கையில் எது முக்கியம் தெரியுமில்ல? செல்லு. வீடு வரை லேண்ட்லைன், வீதி வரை ஹேண்ட்ஃபோன், காடு வரை செல்லு, கடைசி வர பில்லு. தெரியலையே, இருக்கே, கையில் இருக்கே. பொண்டாட்டியை காணோம்னா கூட நிம்மதியாக இருக்காங்க, செல்ல காணோம்னா தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. இருக்கா இல்லையா சார்? சிவபுராணம் 95 வரி, 92 முறை இது அடிச்சிருச்சு. நான் பூஜை பண்ணுறேன், அப்புறம் பேசுகிறேன். சிவபெருமான் கேட்பாரா இல்லையாண்டா, டேய் ஃபோன் பண்ணியா பூஜை பண்ணியா? அந்த காலத்தில் அது கிடைக்கிறதுக்கு அத்தனை வருஷம் ஆகியிருக்கு. ஆமாம், ஒன்று சொன்னேன்ல, அது என்னது? தண்ணிக்குள்ளே விழுந்தது மீனாக மாறினுச்சான், வெளியே உள்ளது பறவையா. புரியுதா? உலக இன்பங்களில் ஈடுபட்டு கிடக்கிறது மீன். இதை விட்டு வெளியில் மேலே வந்து ஞான வெளியில் பறக்க நினைக்கிறது பறவை. மனுஷன் அங்கேயும் ஓடுறான், இங்கேயும் ஓடுறான். வீட்டுக்கு போனால் சந்தோஷமாக இருக்கிறான், வெளியில் வந்தால் அது ஒரு பக்கம், இந்த பக்கம் அந்த பக்கம் அது இருக்குது, இந்த பக்கம் இது இழுக்குது. எது ஜெயிக்குமோ தெரியலை. அதை தான் அந்த காட்சி. பூதம் கொண்டே இவரை அடைச்சி விடுச்சு. நல்ல பழக்கம் பூதத்துக்கு என்ன தெரியுமா? குளிச்சுட்டு சாப்பிட்றது. இல்லாட்டி கதை முடிஞ்சிருக்கும். அது குளிக்க போயிடுச்சு. இருந்த 999 பேரும் நக்கீரரை பிடிச்சிக்கிட்டாங்க. யோ, இது வரைக்கும் எங்களுக்கு சோறு நல்லா போட்டுச்சியா, எங்களை வளர்த்ததுயா, ஏன்? அது சாப்பிட்றதுக்கு. இப்போ நீ வந்துட்ட, 1000 முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி கதை முடிஞ்சு போச்சு. அவர் குளிக்க போயிடுச்சு, வந்தால் முடிஞ்சிடும். கவலைப்படாதீங்க, வேலுண்டு வினை இல்லை. பாட ஆரம்பிச்சிட்டார். உலகம் உவப்ப பல நேர்பு தெரிதரு பலர்புகள் ஞாயிறு கடற்கண்டாங்கு ஓவர இமைக்கும் சேண்விளங்க விருளி உருணர் தாங்கிய மதனுடைய நோன்றாள் செருணர் தேய்த்த செல்லுரல் தடக்கை மறுவில் கற்பின் வானுதல் கணவன். திருமுருகாற்றுப்படையின்னு பேர். இந்த காலத்தில் நானும் ஞானசுந்தரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பச்சையப்பாஸ் காலேஜ் பேராசிரியர். கந்தகோட்டத்தில் உட்காந்து திருமுருகாற்றுப்படையை அப்படியே ஒப்பிச்சு கும்பிட்டுருந்தோம். 1964 திருமுருகாற்றுப்படை பாடுறார். நேரம் எல்லாம் முடிச்சிடுறேன். 1964 அங்கே படித்தது இன்னும் மனசில் நிற்கிது. திருமுருகாற்றுப்படையை பாட ஆரம்பிச்சிட்டார். அது என்ன திருமுருகாற்றுப்படை? ஆற்றுப்படைன்னா தெரியுமா? ஆற்றுப்படுத்துவது. ஆறுன்னா வழின்னு அர்த்தம். ஆற்றுப்படுத்துவதுன்னா வழிகாட்டுறது. இப்போ ஒரு வீட்டில், ஐயா வீட்டில் போய் சாப்பிட்டு வந்தேன். சாப்பாடு நல்லா இருந்தது. ஒரு ஆள் பட்டினியாக வர்றான். இந்த பாரு, பட்டினியாக வர்றேன், ஐயா வீட்டுக்கு போ, கரு நாகராஜன்னு பேர், நல்லா சாப்பாடு போடுவார், போய் சாப்பிட்டு வா. அனுப்புறனா இல்லையா? இதுக்கு பேர் ஆற்றுப்படுத்துவது, வழிகாட்டுவது. இந்த படி பாடிக்கிட்டே இருந்தாரா, கடைசி பாட்டு வரப்போகுது. ஒவ்வொரு ஊராக சொல்கிறார். அப்பா உனக்கு பசிக்குதா? ஆமாம், போய் சாப்பிடு. எங்கே? முருகன்ட்டு. முருகன் எங்கே இருப்பான்? திருப்பரங்குன்றத்தில் போய் பாரு. அங்கே பார்க்க முடியலைன்னா திருச்செந்தூரில் பாரு. அங்கேயும் முடியலைன்னா பழனியில் போய் பாரு, திருவாவினன்குடி. அதுவும் முடியலைன்னா திருவேரகத்தில் பாரு. அதுவும் முடியலைன்னா திருத்தணி மலைகளில் எல்லாம் பாரு.
அங்கேயும் பார்க்க முடியலன்னா சோலைகளில் எல்லாம் பாரு, முருகன் இருப்பான். போய் காலில் விழு, மாலை மார்ப நூலறி புலவ செறிவில் உருவ பொறுவிரல் மல்ல அந்தணர் வெறுக்கை அறிந்தோர் சொல்வலை மங்கையர் கணவ மைந்தர் ஏரே வேல்களு தடக்கை சால்பெருஞ்செல்வ குன்றம் கொன்ற குன்றா கொற்றத்து விண்பொரு நெடுவரை குறிஞ்சி கிழவ பலர்புகள் நன்மொழி புலவர் ஏரே அரும்பெறல் மரபின் பெரும்பெயர் முருகன். முருகனுங்கிறது பெரிய பேரான். இப்படியே சொல்லி அவனை கும்பிடு முடிக்க போகிறாரா. கடைசி பழமுதிர் சோலையை முடிக்கிறார். இந்த அழகர் கோயில்னு ஒன்று இருக்குது, போய் பார்த்துருக்கீங்களா? நிறைய நம்ம முன்னோர்கள் தெரிவாங்க, நம்ம முன்னோர்கள் நிறைய பேர் தெரிவாங்க. அழகர் கோயில் ஒரு அருவி கொட்டும், அந்த அருவியை வச்சு அப்படி பாடுறார். இழும் என இழிதரும் அருவி பழமுதிர் சோலை மலை கிழவோனே. பழமுதிர் சோலை மலையிலே உள்ள கிழவோன்னா உரிமையாளன்னு அர்த்தம், கிழவன் வயசானவன் அர்த்தம் இல்லை. இப்படி முடிச்சாரா. முருகன் அங்கேருந்து என்ன பண்ணான் தெரியுமா? நாம் கிழவனாகிய பின் அருள் செய்வோம். ஐயையோ ஐயையோ, நீ என்னைக்கியா கிழவன் ஆகிறது? நீ என்னைக்கும் இளமையானவன் இல்லையா? பூதம் குளிச்சுட்டு ரெடியாக வந்துருச்சு. அதுக்கு 1 மணிக்கு சாப்பாடு போடணும்னு அதுக்கு ஒரு ஆசை. வேகமாக வந்துருச்சு பூதம். உடனே பாட்ட ஆரம்பித்தார். குன்றம் எரிந்தாய் குறைகடலில் சூதடிந்தாய் புந்தலைய பூத பொறுபடையாய் என்று மிளையாய் என்று மிளையாய். என்னைக்கும் இளமையானவன், யாருக்கும் இழைக்காதவன், என்று மிளையாய் அழகியாய் ஏரூர்ந்தான் ஏரே உளையாய் என் உள்ளத்துறை. வந்துட்டான் முருகன், கையில் வேல். அங்கேருந்து பூதம் வேகமாக வந்துட்டு இருக்கு. குன்றம் எரிந்ததுவும் குன்றப்போர் செய்ததுவும் அன்றங்கமரரிடர் தீர்த்ததுவும் இன்றென்னை கைவிடா நின்றதுவும் கல்பொதும்பில், பொதும்புன்ன குகை, கற்பொதும்பில் காத்ததுவும் மெய்விடா வீரன் கைவேல். முருகன் வேலை எடுத்துட்டான். வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறை மீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்த வேல் கொற்றவேல் சூர்மார்வும் குன்றும் தொலைத்த வேல் உண்டே துணை. ஒரு பாஞ்சிது வேலாயுதம் கற்கிமுகிங்கிற பூதம் விழுந்தது. திருமுருகாற்று படை எந்த காலம்? 2000 சொச்சம் வருஷம். போதுமில்ல. இப்போ தான் சார் பாதி தூக்கம் வந்திருக்கு. நன்றி, எல்லாருக்கும் நன்றி. நான் பேசுறது என்னமாவது புரிஞ்சுதா? புரிஞ்சால் சந்தோஷம். என்ன வீணாக போகக்கூடாது இல்லையா? அதுக்காகத்தான் எல்லாரும் இந்த இந்த இளமையான மாணவ செல்வங்கள் மாணவிகள் உங்களுக்காகத்தான் பேசணும். இல்லாட்டி தமிழ் காணாமல் போயிடும். இன்றைக்கி பேசுகிறதுக்கு ஆள் கிடையாது, கேட்குறதுக்கு ஆள் கிடையாது. என்னமோ பேசிட்டு என்னமோ பாடிட்டு ஓடி போயிடுறான். நல்ல செய்திகள் நமக்கு புரியணும். தமிழ் வாழ்கன்னு சொன்னால் மட்டும் தமிழ் வாழாது. தமிழை படித்தாத்தான் தமிழ் வாழும். படிக்கணும், தமிழை கேட்கணும். நான் தமிழ் படிக்காதவன், நான் படித்ததெல்லாம் அக்கௌண்டன்சி, இன்கம் டேக்ஸு. ஆசையினால் படித்தேன். இன்றைக்கி அது மனசு நிறைஞ்சு நிற்குது. எந்த இடத்துக்கு போனாலும் முருகனை பார்த்த உடனே சந்தோஷமாக 4 திருப்புகள் பாடினா நிறைவாக இருக்கு. கோடி கொடுத்தாலும் சந்தோஷம் வராது. கடவுள் சந்நிதி மட்டும்தான் நிம்மதிக்கு காரணம்.